ஹாய் ஹலோ. இன்றைக்கி என்ன லஞ்ச்னா ஸ்கூலுக்கு ஃபுல்கா அப்புறம் ஒயிட் வெஜிடபிள் கிரேவி. ஸோ எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாமா வாங்க. ஃபுல்கா எப்போவுமே நம்ம சுட சுட சாப்பிடும்போது அந்த 3-4 சாப்பிட்ற இடத்துல ஒரு 6 சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஃபுல்கா. எப்போவுமே அது சூடாக சாப்பிடும்போது நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் நெய், எண்ணெய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு நம்மளுடைய அந்த கரம் மசாலா எல்லாமே அதில் போட்டுட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு பிரிஞ்சி இலை, வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் ஒரு ஃபுல் பூண்டு, கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி எல்லாம் பேஸ்ட் பண்ணி அதில் ஒரு தக்காளி சொன்னேன் இல்லையா 1, அதுக்கு தக்காளி போட மாட்டாங்க, பட் நான் எப்போவுமே கொஞ்சம் தக்காளி போடுவேன். ஸோ அதனால் அதுவும் போட்டு அரைச்சி அதை போட்டு அந்த பேஸ்ட்டை போட்டு வதக்கணும். வதக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய பொட்டேட்டோ, கேரட் அதையும் இதில் போட்டு வதக்கிடலாம். நான் 2 கேரட், 1 பொட்டேட்டோ எடுத்திருந்தேன். நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது அந்த மசாலா இதில் ரொம்ப கம்மி. ஏன்னா நான் கோகோனட் அரைச்சிருக்கேன். இந்த குருமாவுக்கு மெயின் அந்த ஒயிட் கோகோனட்னு சொல்லும்போது மசாலா தேங்காய், கேஷ்யூநட்டு, அப்புறம் பச்சை மிளகாய். ஸோ அதை அரைச்சிட்டேன். அதனால நான் அந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் இதில், வேறு எதுவும் நம்ம இதில் போடலை. கரம் மசாலா நம்ம பவுடராக கொடுத்தா கலர் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு நான் அப்படியே டைரெக்டாக போட்டுட்டேன். ஸோ நான் அதனால் ஒயிட் குருமானா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கணும். ஸோ நோ மசாலா, பவுடர் ஐட்டம் எதுவும் கிடையாது. கிரேவிக்கு நான் தேங்காயில் போட்டு அரைச்சிட்டேன். ஓகேவா? பீன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் அந்த மசாலாவில் அந்த அரைச்ச மசாலாவும் போட்டு அதெல்லாம் வதக்கிட்டு இருக்கும்போது பீன்ஸையும் கொஞ்சம் போட்டுட்டு குடமிளகா அதையும் அதில் போட்டுட்டு எனக்கு பாத்திரம் என்ன ஆயிடுச்சுன்னா குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதில் எனக்கு பண்ண முடியலை. இமீடியட்டாக நான் என்ன பண்ணேன், குக்கரில் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்மளுக்கு கொஞ்சம் வாட்டராக வேணும் இல்லையா, ரொம்ப கட்டியாகவும் இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நான் குக்கரில் மாற்றிட்டு அதில் கேப்சிகம், பட்டாணி, ஒரு கேப்சிகம் சின்ன சைஸ், ரொம்ப பெருசு இல்லை, சின்ன சைஸ் 1, அதே மாதிரி 1/2 கப்பு நம்ம பட்டாணி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி இருந்தது ஃப்ரிட்ஜில். ஸோ அதை எடுத்துகிட்டு அந்த மிக்ஸியை அலசி அதை விட்டுட்டேன். ஸோ இவ்வளோதாங்க. தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை ஒரு விசில் வந்தால் போதும். காய்கறி எல்லாம் வெந்துடும். காய்கறி பார்த்திங்கன்னா நான் காலிஃப்ளவர் ஆல்ரெடி ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் அது இருந்ததுனால அதையும் அப்படியே டைரெக்டாக போட்டுட்டேன். அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு விசில் வந்தோடனே நம்ம போட்டு இறக்கிட்டா சுவையான ஒயிட் குருமா ரெடி. ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபுல்கா, அதுக்கு ஃபுல்கா நம்ம நிறைய டைம் ஃபுல்கா பண்ணியிருக்கோம். அதனால் இந்த வீடியோவில் ஃபுல்கா காமிக்கலை. ஸோ நிறைய டைம் நான் உங்களுக்கு ஃபுல்கா நம்ம சேனலில் போட்டிருக்கேன். தனியாக வேணும், தனியாக உங்களோட ஃபுல்கா எப்படி வருது, இதில் வித்தவுட் ஆயில் ஒன்றுமே. லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்போர்ட்.